ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான அந்த நாளுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் வந்திருக்கிறோம். நான் பெங்களூர்ல ஒரு திருமணத்திற்காக வந்திருந்தேன். வந்த இடத்துல ஹோட்டல்ல இருந்து இந்த பதிவை செய்வதற்கு ஆண்டவருக்கு கிருபை தந்தார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக சங்கீதம் 91:5 இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என்கிற ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஃப்ளையிங் ஆரோஸ், பறக்கும் அம்புகளிடமிருந்து விடுதலை என்கிற ஒரு தலைப்பிலே நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். அம்பு என்றாலே தீங்கு விளைவிக்கக்கூடிய காயத்தை, சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அம்பை குறித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த அம்பு நினைத்தால் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியும். இந்த அம்புகள் எங்கே இருந்து வரும் என்பதை நாம் அறியோம். எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த தாக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழில ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், இந்த அம்புகளின் வகைகள். ஆண்டவர் நமக்கு பண்ணியிருக்கிற ஒரு வாக்கு, ஆண்டவர் நமக்கு பண்ணியிருக்கிற ஒரு வாக்கு தத்துவம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை பாதுகாப்பேன். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற, ஆண்டவர் நமக்கு தருகிற சில விஷயங்களை நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் அதை செய்யும் போது, நாம் அதை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பறக்கும் அம்புகள் எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வுகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகளா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 காரியங்களை கவனிக்க போகிறோம். இந்த அம்புகளின் வகைகள். துன்பம் என்கிற அம்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. வியாதி என்கிற அம்பு எப்ப வரும்னே நமக்கு தெரியாது. துன்பம் எப்ப வரும்னு தெரியாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த அம்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்கள்ல குழப்பம் என்கிற அம்பு. நல்லா போயிட்டு இருக்கும் நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும், நம்முடைய தொழில் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியாத குழப்பங்கள். எங்கிருந்து அந்த குழப்பம் வந்துச்சு தெரியாது. குழப்பம் என்கிற அம்பு, துன்பம் என்கிற அம்பு, வியாதி என்கிற அம்பு, அது மட்டும் இல்ல, தலைமுறை சாபங்கள் என்கிற அம்பு. நீங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு பெற்றோர்கள், அவர்களுக்கு பெற்றோர்கள், தலைமுறை சாபம் என்கிற அம்பு. இத்தனை வகையான அம்புகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அம்புகளா இருந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எதனால இந்த அம்புகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது? 2வது காரியம், அம்புகள் நம்முடைய வாழ்க்கையை தாக்கக்கூடிய சூழ்நிலை. பாதுகாப்பற்ற நிலையில நம்ம இருக்கிறோம். சரியான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரை குறித்த புரிதலோ அறிதலோ இல்லாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை மிக எளிதாக தாக்கப்படும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, சாத்தானின் திட்டத்தை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், சில நேரங்களில் பிசாசு சில பிளான் போட்டிருப்போம். அது பிசாசின் கண்ணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பிசாசின் கண்ணி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அம்புகள் நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தும். அதுபோல அம்புகள் வருவதற்கான ஏற்ற சூழ்நிலை எப்போ நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னா, மன்னிக்காத தன்மை, கசப்பின் ஆவி, பகை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆண்டவர் இவைகளை நம்மை விட்டு எடுத்து போட விரும்புகிறார். இந்த கசப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, இது நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட அம்புகளும், சந்தேகம் என்கிற அம்பு உங்களுக்குள்ள வரும், குழப்பம் என்கிற அம்பு உங்களுக்குள்ள வரும், தேவையில்லாத பிரச்சனை என்கிற அம்பு உங்க மேல வந்து விழும், உங்களை தாக்கும், உங்களை பாடாய்படுத்தும். எனவே மன்னிக்காத ஆவி, கசப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, இவைகளை நீக்க முற்படுங்கள். சாத்தானின் திட்டத்தை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் என்ன பிளான் வச்சிருக்கிறான், என்ன பிரச்சனையை அவன் கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறான்,
ஆமென். யோபு தன்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் அவன் சொல்ற வார்த்தை, இந்த சோதனைக்கு பின்பு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் அப்படி சொல்றான். எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, வந்திருக்கிற பிரச்சனை ஆண்டவராலா சாத்தானாலா? ஜெபத்தின் மூலம், வேத வாசிப்பின் மூலம் நாம் இவைகளை கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர். இந்த ஆபத்தான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை வச்சிருக்காதீங்க. இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையில உங்க குடும்பத்தை வச்சுக்காதீங்க. எப்போதுமே நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பு பிரேயர். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, பரிசுத்தவான்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கூரை இல்லாத வீட்டிற்கு சமமானது, நிகரானது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், ஆராதனைக்கு போகணும், ஜெபங்கள்ல கலந்து கொள்ளணும், உங்களுடைய பிள்ளைகளை ஊழியர்கள்ல பங்கு பெற வைங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலமாக நீங்கள் இருந்தால், எப்படிப்பட்ட பாய்சன், எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் உங்க வாழ்க்கையை நோக்கி வந்தாலும் உங்களால தப்பித்துக் கொள்ள முடியும். இப்படி பாதுகாப்பற்ற நிலையில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய நிலை இருக்குமானால் அது மிகவும் ஆபத்தானது. அதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவுல அம்புகள் வரும்போது, இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது அம்புகள் வரும்போது நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? எஸ், அதை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, சாபங்களுக்காக, அது பரம்பரை சாபமோ எப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களை இயேசுவின் ரத்தம் மீட்டெடுத்திருக்கிறது, ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய ரத்தத்தை பயன்படுத்துங்க. தொழில பிரச்சனையா, குழப்பமா, அடி மேல அடியா, வாழ்க்கையில சர்க்கிள்களா, குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்று கிரியையோடு கூட, அதற்குரிய முயற்சிகளோடு உங்க தொழில் நடக்கிற இடத்துல தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. வீடுகள்ல தண்ணீர் தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவருடைய ரத்தமாய் மாறட்டும். ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகளோ, நமக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருக்கிற ஆபத்துகளோ, எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் அவைகளை நீக்க ஆண்டவர் போதுமானவர். இரண்டாவது, ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். அந்த உறவில் விரிசல் வரும்போதும், அந்த உறவில் தூரம் வரும்போதும் அது ஆபத்தை கொண்டு வரும். அம்புகளால் நம்மை தாக்கக்கூடும், அம்புகள் நம்மை கொல்லக்கூடும். அம்பு என்பது ஒரு மரணத்திற்கு ஏதுவான தாக்குதலை தொடுக்கக்கூடிய ஒரு கருவி என்பதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண அம்பு தானே அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்ற, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படக்கூடாது. அம்பு வருதுன்னு தெரியுதா, அம்பு உங்க வாழ்க்கைக்குள்ள குத்தி நிக்குதுன்னு தெரியுதா, பயப்படாதீங்க. ஏன்னா அவைகளை நீக்கி போடுகிற அதிகாரம் பெற்ற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கடைசியாக, having no relationship with works of darkness, அந்நிய ஜனங்களோடு, அவிசுவாசிகளோடு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஒரு சிலர் நம்முடைய குடும்பங்கள்ல சிலர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நீங்கள் அதை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 முதல் 18. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நல்லவர். 18வது வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஒருவேளை உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தங்கச்சி, அக்கா, அப்பா, அம்மா ஆண்டவருடைய பிள்ளைகளா எல்லாம் இருக்கலாம். நீங்க அவர்களோட பழகக்கூடாதுன்னு வேதம் சொல்லல. அவங்கிட்ட இருந்து நீங்க உங்களை பிரித்து கொள்ள வேண்டும். எப்படி பிரித்து கொள்ள வேண்டும்? உங்க பேச்சுல. அவர்களோடு எல்லா காரியத்திலும் போய் நிக்காதீங்க. ஆமென். அவர்களுடைய வழிபாட்டு முறைகள்ல எதையும் செய்யாதீங்க. அவர்களுக்கு
ஆண்டவர் தேவன் இல்லை, நமக்கு தான் ஆண்டவர் தேவன். நம்ம யாருக்கு அடிமை இல்லை. ஆண்டவர் ரொம்ப காட்டமா, ரொம்ப கோபமா அந்த விஷயத்தை சொல்ற. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசையோட விசுவாசிக்கு பங்கு ஏது? அநீதிக்கு நீதிக்கும் சம்பந்தம் ஏது? இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க கவனமா இருக்கணும். அல்லனா அம்பு உங்களை தாக்கும். ஆண்டவர் விரும்பாத உறவுகள், ஆண்டவர் அருவருக்கிற ஆட்களோட நம்ம பழகுவதோ பேசுவதோ தவறல்ல. அவர்களோடு நீங்க ஒத்து போகாதீங்க. அவர்கள் செய்கிறத நீங்க செய்யாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்க, அவங்க போய் வழிபடுறாங்க, நீங்க கோயிலுக்கு வெளியில இருங்க. அதே போல மனிதர்கள் காலில் விழுகிற ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டுல இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யார் காலில் விழக்கூடாது, பெத்தவங்க காலில் கூட விடக்கூடாது. இதுதான் ஆண்டவர் கோபமா சொல்றார். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுடைய வழிபாட்டு முறைகளோடு ஒத்து போகாதீங்க. அவர்களுக்கு ஒரு கலாச்சார காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. அதுல நீங்க உங்களை பிரித்து கொண்டு நிற்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எனவே எனக்கு அன்பான ஜனங்களே, இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது அம்புகளை புரிந்து கொள்ளுங்கள். அம்பு ஏன் நம்ம மேல பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அம்பிலிருந்து தப்பிப்பதற்கான நிலையை எப்படி உருவாக்குவது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அம்பை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். வேதத்துல 91 சங்கீதம் 7ஆம் வசனத்துல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபமா விசுவாசத்தோடு கண்களை மூடுங்கள். எந்த அம்புக்கும் பயப்படாதீங்க, அணுகாது, பயப்படாதீங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த தியான வேளையிலே நீர் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த அம்பை குறித்து இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை தந்து, பகலில் பறக்கும் அம்புக்கு நீர் எங்களை விலைக்கு பாதுகாக்கிறவர். எந்த சூழ்நிலைகள்ல எப்படிப்பட்ட அம்புகள் வரும், எப்படிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாகுகிறோம், ஏன் இவைகள் நடக்கிறது, இவைகள் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய பயத்தையும் நீக்கும், பாதுகாப்பற்ற நிலை மாறட்டும். உம்முடைய இரத்தத்தை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். ஸ்தோத்திரத்தோட வாழ்க்கையில வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அம்புக்கு பயப்படாதீங்க, அது உங்களை அணுகாது. பாதுகாப்பற்ற நிலையில தொடர்ந்து இருக்காதீங்க. நிறைய ஜெபம் பண்ணுங்க. இது கடைசி காலம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.